வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மே மாதத்தோட பென்ஷனோட மெசேஜ் வந்து ஸ்பர்சல்லேருந்து வந்தாச்சு. மே 31க்கு வந்து பென்ஷன் கிரெடிட் ஆகிடுன்னு சொல்லிட்டு. ஸோ யாருக்கெல்லாம் பென்ஷன் மெசேஜ் வரலன்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மொபைல் நம்பரில் வரலனாக்கா மெயிலில் வந்து வரும், மெயிலில் வந்து அப்டேட் ஆகும். ஸோ மெயிலுமே நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டுமே வரலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பென்ஷன் வராதுன்னு இல்லை, உங்களுக்கு கண்டிப்பாக பென்ஷன் வந்துடும். யாருக்காவது ஆட்டோ ஜென்ரேட் மெசேஜ் இது. ஸோ அதனால் பை மிஸ்டேக்காக உங்களுக்கு வந்து வராமல் இருக்கலாம். ஸோ மெசேஜ் வரலன்னு நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக பென்ஷன் வந்து வந்துடும். லைஃப் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கரெக்டான டைமில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தீங்கனாக்கா. ரெண்டாவது மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்பர்ஸ் போர்ட்டலில் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் இல்லாமல் இருக்குது. உங்களோட லாகின் பேஜில் இல்லை உங்களுக்கு லீகசி பிபிஎம் சொல்லிட்டு உங்களோட பழைய பிபி நம்பர் கொடுத்துருக்காங்க. பழைய பென்ஷன் டிஸ்பூசிங் ஏஜென்சி வந்து உங்களோட டேட்டா வந்து சரியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, அதனால் உங்களுக்கு வந்து குறைஞ்சின பிபிஎம் வந்து இன்னுமே ஜென்ரேட் ஆகாது இருக்குது அப்படின்னாக்கா தயவு செஞ்சு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு பென்ஷனரோட ஸ்பர்ஸோட லாகின் பேஜ் வந்து பார்க்குறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட லாஸ்ட் ரேங்க் எல்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாங்காக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ஏசிபி கிராண்டடும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாங்காக இருக்குது. ஸோ இது வந்து மேண்டேட்டி. ஸோ இதில் எதெல்லாம் ரெட் கலர் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் மேண்டேட்டி. அதெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணால் தான் உங்களோட குறைஞ்சின பிபிஎம் வந்து அப்டேட் ஆகும். இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஜனவரி டிசம்பரில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் வந்து மெசேஜ் காட்டுது. ஸ்பார்ஸில் வந்து நம்ம ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியாச்சுனாக்கா இது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம போன வாரம் ஸ்பார்ஸில் கஸ்டமர் கேரில் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கனாக்கா உங்களோட டேட்டாவெல்லாம் அப்டேட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாக்கா பழைய பிபிஓவில் உங்களோட டேட்டாலாம் சரியாக இருக்குது அப்படின்னாக்கா அதே டேட்டாவை ஸ்பர்ஸில் அப்டேட் பண்ண சொல்லி கிரீவன்ஸ் வந்து ஸ்பர்ஸ் போர்ட்டல்லையோ இல்லை சிபி கிராம்லையோ வந்து போடுங்க. இல்லை உங்கள்கிட்ட வந்து டேட்டா அப்டேட் பண்ணுறதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இருக்குனாக்கா ஸோ எதெல்லாம் உங்களுக்கு வந்து பிளாங்காக இருக்கோ, இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் ரேங்க் எல்டு வந்து பிளாங்காக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எம்ஏசிபி வந்து பிளாங்காக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரூப் பிளாங்காக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட்டு பிளாங்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பேசிக்கான நீடு. இதெல்லாம் உங்களோட பிபிஓவில் வந்து மென்ஷன் ஆகிட்டு வரும். ஸோ இது இருந்தால் மட்டும்தான் உங்களோட குறைஞ்சின பிபிஓ அப்டேட் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிளாங்காக இருக்குது, குறைஞ்சின பிபிஓ இன்னும் ஸ்பார்ஸில் அப்டேட் ஆகலைனாக்கா நீங்கள் வந்து அதை அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இல்லை, நீங்கள் அப்டேட் பண்ண முடியலனாக்கா நீங்கள் பழைய பிபிஓ டேட்டா வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னாக்கா அதே டேட்டா வச்சு புதிய குறைஞ்சின பிபிஓ அப்டேட் பண்ண சொல்லி ஸ்பார்ஸுக்கு வந்து கிரீவன்ஸ் ரெக்வஸ்ட் லெட்டர் மாதிரி கிரீவன்ஸ் வந்து போடுங்க. ஸோ இந்த பேசிக் அப்டேட் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீ 2006க்கு முன்னாடி வந்த பென்ஷனருக்கு தான் இது வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 2006க்கு அப்புறம் ஆதார் கார்டெல்லாம் வந்தாச்சு. அப்போ அந்த டைமில் வந்த பென்ஷன் இருக்குது. ஸோ பேன் கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். ஸோ இது 2006லேருந்து 2010க்குள்ள பென்ஷனருக்கும் இந்த மாதிரி வித்தியாசம் இருக்கும். அப்டேட் ஆகாமலேயும் இல்லை அப்டேட் ஆகிட்டோம். ஆனால் 2010க்கு அப்புறம் வந்தவங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் கார்டு பேன் கார்டெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் ஆகிருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இஷ்யூ இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ என்னோட நாலேஜில் எங்கிட்ட பேசினது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே 2006க்கு முன்னாடி வந்த பென்ஷனர் தான் மேக்ஸிமம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்ளமாக இருக்குது குறைஞ்சின பிபிஓ அப்டேட் ஆகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து கிரீவன்ஸ் போடுங்க, சிபி கிராம்லேயோ இல்லை ஸ்பார்ஸ்லேயோ. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிபி கிராமில் கிரீவன்ஸ் போகிறது தான். நீங்கள் ஸ்பார்ஸில் போடும்போது அது பார்க்கலாம், இல்லை அதில் வந்து ஆக்ஷன் ஆகலாம், ஆகாமலே இருக்கலாம். ஆனால் சிபி கிராமில் போடும்போது அதுக்குன்னு ஒரு கிளர்க் வந்து நேம் வச்சு அவங்க வந்து மானிட்டரிங் பண்ணுவாங்க, ஸ்பார்ஸ் வந்து அது மேலே ஆக்ஷன் எடுக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் சிபி கிராமில் வந்து கிரீவன்ஸ் போடுறது, அதாவது பழைய பிபிஓவோட டேட்டாவை வச்சு புதிய பிபிஓ ஸ்பார்ஸ் பிபிஓ வந்து ஜென்ரேட் பண்ண சொல்லி நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்குறோம். ஸோ இது வந்து கம்ப்ளைண்ட் மாதிரி இல்லை, ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி. நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது என்ன வந்து மென்ஷன் பண்ணணுன்னாக்கா அப்டேட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பர்ஸில் மைக்ரேஷன் முன்னாடி என்ன டேட்டா இருந்துச்சோ, மைக்ரேஷன் முன்னாடி பிபிஓவில் என்ன டேட்டா இருந்துச்சோ. ஏன்னா மைக்ரேஷன் ஆன பிறகு தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது. மைக்ரேஷன் முன்னாடி இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை. எப்போ ஸ்பார்ஸ் வந்துச்சோ அப்போ தான் இந்த மாதிரி இஷ்யூ வருது. ஸோ ஸ்பார்ஸுக்கு முன்னாடி உங்களோட டேட்டாலாம் கரெக்டாக இருக்குனாக்கா ஸோ அந்த டேட்டாவை தான் மைக்ரேஷன் முன்னாடி என்ன டேட்டா இருந்துச்சோ அது வந்து ஸ்பார்ஸில் கொடுத்து பிபிஓ ஜென்ரேட் பண்ண சொல்லி நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்குறோம். ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். அப்படியும் ஆகலைன்ற பட்சத்தில் நீங்கள் ஸோ ரெக்கார்டு மூலிமாவோ பைடாக்லையோ இல்லை இமெயிலையோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட டேட்டா வந்து அப்டேட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட குறைஞ்சின பிபிஓ வந்து அப்டேட் ஆகும். இண்டிவிஜுவலாக கூட நீங்கள் பிசிடிஎல் கால் பண்ணி உங்களோட டேட்டா வந்து என்னென்ன தப்பாக இருக்குது, என்னென்ன கரெக்டாக இருக்குது, அதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி கூட உங்களோட டேட்டாவை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன வழி சொல்கிறாங்களோ அந்த வழியில் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எது வரைக்கும் இந்த பேசிக் டேட்டாவெல்லாம் அப்டேட் பண்ணலையோ
அது வரைக்கும் உங்களோட குறைஞ்சின பிபி வந்து அப்டேட் ஆகாது. ஸோ இதை தயவு செஞ்சு நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். இந்த அப்டேட் பண்ணாதனால உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா, டேட் ஆஃப் பர்த் அப்டேட் பண்ணலாம் அடிஷன் பென்ஷனில் ப்ராப்ளம் வரும். ஸோ அதே போல் ஃபேமிலி பென்ஷன் கிராண்ட் ஆகும்போது பென்ஷனர் இருக்கீங்க, ஃபேமிலி பென்ஷன் கிராண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருக்குனாக்கா, ஸோ அந்த டைமில் வந்து அவங்களோட பென்ஷன் கிராண்ட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேட் ஆகலாம், எது வரைக்கும் அது வந்து சேஞ்ச் ஆகலையோ. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது இருக்குனாக்கா நீங்கள் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட அப்டேட் வந்து சரியாக வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்துருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சேனலில் ஒரு மாதத்தில் வர எல்லா வீடியோவையும் நீங்கள் வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதில் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அந்த ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தேர்ந்தெடுத்தப்பட்ட அந்த மாதத்தில் உங்களுக்கு எந்த பென்ஷன் ரிலேட்டடான இஷ்யூ இருந்தாலும் அந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ அதிகப்படியான கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குனாக்கா நீங்களுமே அந்த லிஸ்ட்டில் வரலாம். ஸோ அது வந்து நம்ம சேனல் மூலிமா சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குனாக்கா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறேங்க, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.